வணக்கம் நண்பர்களே. இன்றைக்குரிய முக்கியமான கணிப்பில் ஃபஸ்ட்டு நம்பராக ஒரே ஒரு நம்பர் இருக்கிறது கணக்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த 570 அப்படிங்கும்போது 5க்கு 9, 7க்கு 8, 0வுக்கு ஒரு வேளை இவன் ஒன்றா கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ 981 அப்படிங்கிறது எனக்கு ஒரு செட்டு என் கையில் இருக்குது. இது இல்லாமல் சப்போர்ட் நம்பராக ஏபிஎஸ்சிபிஸில் ஆல் போர்டு என்ன இருக்குங்கிறது தெளிவாக பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? ஓகே, இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம நேற்று கொடுத்ததில் ஆல் போர்டில் 0 பாஸ் பண்ணி அவ்வளோதான். ஏன்னா நேற்று வந்து ஏபிஎஸ்சிபிஸில் நம்ம கொடுத்த கண்டிப்பில் உட்காரல. ஏன்னா 570 கொஞ்சம் எதிர்பாராமல் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, அதான் சொல்லணும். ஓகேங்களா? சரி, ஓகே நண்பர்களே. இப்போ இன்றைக்குரிய கெஸ்ஸிங்கில் நான் கொடுத்தது 981, சரியா? அப்படி ஏன் அப்படின்னு சொல்லிங்கன்னா, 4க்கு 5 5க்கு 9, இந்த 5க்கு 9 பவர் வந்து லாஸ்ட் இந்த ஒரு போர்டில் அப்படின்றபோது பார்த்தீங்கன்னா 5க்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 2 இடத்துல பவர் நம்பர் வந்திருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2, 5க்கு 9 அப்படி சொல்லிட்டு வந்திருக்கு. ஒருவேளை இன்றைக்கி அதே அப்படியே திரும்பி இந்த 5க்கு 2, 5க்கு 2, 5க்கு 9 அப்படிங்கும்போது திரும்பி இந்த இடத்துல அதை 5க்கு 9ஆக கொண்டு வரானா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டவுட்டாக இருந்தாலும் ஒருவேளை வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த 9ன்னு கொண்டு வரும்போது அதை நான் 0வாக மாற்றிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து போர்டில் நான் அட்வான்ஸாக போனால் இவன் பின்னாடி வரான் அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா நான் அந்த 9 வந்து நான் 5க்கு 0வும் பவரில் இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் இந்த 9 நான் வந்து 0வாக மாற்றி 081 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துக்கிறேன். அவ்வளோதான். இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செட்டு இருக்குது. சரி, இந்த 570 இந்த ஒரு மாதத்தில் அப்படிங்கும்போது 570 9க்கு 1 அப்படிங்கும்போது 0வுக்கு 2, சரி. 570 இதில் ஏற்கனவே 770 ரிசல்ட் வந்திருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 770க்கு 919 அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மேலே பார்த்தா 590ன்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஆனால் அது இந்த இடத்துல இருக்குது, சரிங்களா? 590ன்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு ஃபுல்லாகவே போர்டில் இந்த பக்கம் டி போர்டுன்னு கணக்கு சொல்ல முடியாது, இந்த பக்கம் ஃபுல்லாகவே மாறி இருக்குது. இதில் 9க்கு 8 அப்படின்னா 9க்கு 8னா 7க்கு 6, 669ன்னு கணக்கு வருது இதுபடி பார்த்தா. ஆனால் இது எந்த அளவுக்கு சூட்டபிள் ஆகலாம் தெரியாது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 99 வந்துருச்சு நம்மளுக்கு இந்த கணக்கில். அந்த அங்கே மேட்ச் ஆகுது, ஆனால் இந்த இடத்துல அந்த அளவுக்கு சூட் ஆகலை. 99 இருக்குது, 19 இருக்குது, ஓகேவா? 99 இருக்குது, 19 இருக்குது, 09 இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த செட்டில் பேரில் மேட்ச் ஆகலை. சரி, இதுக்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 570க்கு இந்த இடத்துல 07 ரிசல்ட் வந்திருக்கு. 07, ஓகேவா? அதே மாதிரி 30 ரிசல்ட் வந்திருக்கு. அப்படிங்கும்போது 081, இந்த 081 அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இங்கே ஏதாச்சும் போர்டில் பாஸ் ஆகிருக்கா, எங்கேயாச்சும் பாஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்த்தா இல்லை. எப்படி கணக்கு அப்படின்னா 5க்கு 0, 7க்கு 8, 0வுக்கு 1, 081 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு பார்த்தா வின் ஸ்ரீசக்தி அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து அக்ஷயா ஸ்ரீசக்தி, சரி, அக்ஷயா வின் அப்படிங்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கான், எனக்கு தெரிஞ்சு இந்த சி போர்டில் வந்து வரிசையாக நம்மளுக்கு வந்து 0000ன்னு வந்ததுனால அந்த ஃபார்மெட்லேயே 0 கொண்டு வந்து திரும்பி இந்த இடத்துல வைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எப்போ வைக்க போகிறான்றது தான் தெரியல. நான் நேற்று கூட 000 நம்மளுக்கு ஃபாலோ நம்பரில் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒருவேளை இன்றைக்கி கணக்குப்படி நம்மளுக்கு வந்தால் டைரக்ட் பவரில் இருக்குது அப்படின்னு மாதிரி வச்சுக்கோமே. 5க்கு 0 டைரக்டில் பவரில் இருக்குது, 7க்கு 0 டைரக்ட் பவரில் இருக்குது. ஒருவேளை இவன் 0வுக்கு 3 அப்படி சொல்லிட்டு வச்சா 003 வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது என்றைக்கு வைக்க போகிறேன்னு தெரில, ஆனால் நீங்கள் ஃபாலோஅப் நம்பரில் வச்சுங்க, கண்டிப்பாக இது வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு ஃபாலோஅப் நம்பரில் இது இருக்குது. ஏன்னா இதை மட்டும் விடுற மாதிரி இல்லை.
சரிங்களா? ஸோ நான் கொடுத்தது 081.0.3 கொடுத்துருக்கேன். சரி, இதுக்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்றத பார்த்தோம்னா 570க்கு 77 அதே மாதிரி இப்போ ஏபி அப்படின்னு பிரித்து பார்த்தோம்னா 57 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 57 அப்படியே பரட்டினா 77 இருக்குது. அதே மாதிரி இப்போ இன்றைக்கி 57 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு வேளை இவன் வந்து ஃபுல் பவரில் வைக்கிறான்னு வச்சுக்குவோம். ஏன்னா 5க்கு 0வும் பவரில் இருக்குது. 5க்கு 8 வச்சு ஒரு வேளை இவன் வந்து 7க்கு 8 வச்சு சப்போஸ் சி போர்டில் இவன் வந்து சி போர்டில் கணக்கு இப்போ ஏபி இந்த 88 நோட் பண்ணிங்க. ஓகேவா? ஏபியை திரும்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து இந்த மந்த் சார்ட்டில் தான் எடுப்பேன். ஒரு சில நாள் மிஸ் ஆகுது, ஒரு சில நாள் அடிக்குது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சி போர்டை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் வச்சுருக்கான் அப்படிங்கிறத பார்த்தா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0க்கு 0ன்னு வச்சுக்குவோம். 0க்கு 6 வந்துருச்சு. அதாவது 0க்கு வந்து 6 வந்துருச்சு. அதே மாதிரி 0க்கு வந்து 2 வந்துருச்சு. இந்த கண்டினியூஸாக 0 வந்ததெல்லாம் விட்டுருவோம். 0க்கு 2 வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 0க்கு 9 வந்துருச்சு. இந்த இடத்துல 0க்கு 9 வந்துருச்சு. ஓகே, அடுத்தது 0க்கு 5 வந்துருச்சு. ஓகேவா? 0க்கு இந்த இடத்துல 5, 0க்கு 5. ஓகேவா? அப்படிங்கும்போது இப்போ நம்மளுக்கு 0 அப்படிங்கிற பவரில் நம்மளுக்கு இன்னும் வராத நம்பர் என்ன தெரியுங்களா? 0க்கு வந்து 5 வந்துருச்சு, 0க்கு வந்து 6 வந்துருச்சு, 0க்கு வந்து 9 வந்துருச்சு. அப்படின்னா இன்னும் 0க்கு 3 வரல, 0க்கு 1 வரல. அப்படிங்கும்போது எனக்கு சி போர்டில் இன்றைக்கி சி போர்டில் 1 or 3 உங்கள் கணக்கில் வச்சுங்க. அவ்வளோதான். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு 0க்கு 3 வச்சு இவன் முடித்தால் மொத்தம் நான் 3 நம்பர் தான் எடுக்கிறேன். 081, 003, 883. இது என் கணக்கில் இருக்குது. சரியா? உங்கள் கெஸிங்கில் வந்தால் எடுத்துங்க. சரி, இப்போ ஏபிஏசிபிசி இப்போ மெயினான நம்பர் இது தான். இப்போ ஏபிஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு தனி கணக்கு. இது அப்படியே இருக்கலாம். இந்த 3 செட்டும் உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. சரி, இப்போ ஏபிஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெளிவாக பார்த்தா இந்த இடத்துல 43 இருக்குது, 43க்கு 42 இருக்குது, 93க்கு 33 இருக்குது. ஓகேவா? 93க்கு 33 இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 75க்கு 77 இருக்குது, 75க்கு 77 இருக்குது. அதே மாதிரி இங்கே 22க்கு 52 இருக்குது. அப்படின்னா இவன் ஒரு வேளை மாற்றி ஆடுனா அப்படின்னா அப்படி என்ன கணக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 5க்கு 8, 7க்கு ஒரு வேளை இவன் ஃபுல் பவராக வைக்கிறான்னு வச்சுங்களேன். 4ம் பவரில் இருக்குது 7க்கு கணக்கு. அப்படிங்கும்போது 84 நோட் பண்ணிங்க. சரியா? ஜஸ்ட் ஒரு 84 நோட் பண்ணி வச்சுங்க. 84. சரி, இப்போ இந்த ஒரு ரிசல்ட்டுக்கும் இந்த ஒரு ரிசல்ட்டுக்கும் எந்த வித மாற்றமும் இல்லை. இதில் 460 இருக்குது, இங்கே 570 இருக்குது. 4க்கு 5, 6க்கு 7, 0க்கு 0. சரியா? அதுக்கு கீழே 400 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நான் எப்படின்னா 4க்கு 4 அப்படிங்கும்போது 5, 6க்கு 0 அப்படின்னா 6க்கு 0 அப்படின்னா 7க்கு 1, 0க்கு 0 அப்படிங்கும்போது நம்ம பெண்டிங் நம்பரில் இருக்கிற அந்த வந்து 1 இல்லை 3 கணக்கு வச்சுக்கிட்டோம்னாலும் நம்மளுக்கு வந்து 13ன்னு வருது. ஸோ அந்த 513ஐயும் ஒரு கிளாஸை வச்சு ஒரு கணக்கில் வச்சுக்குவோம். ஓகேவா? சரி, இப்போ கணக்குப்படி பார்த்தா 513. சரி, அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிசியில் நம்மளுக்கு வந்து வளவளந்தான் இருக்கும், கொஞ்சம் அதிகமாக தான் பேசுகிற மாதிரியா இருக்குது. ஆனால் என்ன மேட்ருங்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. 30, 20, 30, 60, 0, 0, 70, 20. நான் ஏற்கனவே ஒரு பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இன்னும் 10 வரணும், 20 வரணும், 30 வரணும் அப்படிங்கிற மாதிரி. அதுபடி இவன் கொண்டு வந்துகிட்டே இருக்கான். அப்படின்னா 20, 30, 30,
இப்போ இதில் வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 வந்துருச்சு, 30 வந்துருச்சு, 60 வந்துருச்சு, 00 வந்துருச்சு, 70 வந்துருச்சு, திரும்பி 20 வந்துருச்சு. ஓகேவா? அப்படிங்கும்போது இந்த பேராக அப்படியே கொண்டு வரும்போது என்ன வரணும், திரும்பி வரலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 30, 20 அதான் 13 கொடுத்துருக்கேன். அப்படி 13 வரலன்னா 10 வரலாம். அப்படிங்கும்போது அந்த ஏபிஎஸ்சிபிசியில் 10 சேர்த்துங்க. சரியா? 84, 10, 13, 53 ஒரு கணக்கை வச்சுக்குவோம். சரி, ஓகே. இதுபடி பார்த்தா இது இல்லாமல் சப்போர்ட் நம்பராக தான் சேர்த்து எல்லாத்தையும் ஏபிஎஸ்சிபிசியில் கொடுக்க போகிறேன். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 53, 83, 84, 13, 31, 88, 00, 08, அடுத்து பார்த்திங்கன்னா 81. அவ்வளோதான். 4, 8, 3, 9 செட்டு கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் எந்தளவுக்கு வருதோ எடுத்துங்க. ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் இதான் கணக்கு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கண்டிப்பாக 1, 3, 0 அடிக்கிறான். அவ்வளோதான். சரிங்களா? அனைவரும் வெற்றி பெற நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸு ஆன்லைனில் கம்மியான ப்ரைஸில் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க் கொடுப்பேன். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் டெய்லியும் தேவைப்படுற தினசரி அத்தியாவசிய பொருட்கள் இல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுவோம். அதில் உங்களுக்கு ஓகே விருப்பம் இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் திங்ஸ் வாங்கிக்கலாம். சரிங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெற்றி நமதே. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.